ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயிலில் பயணம் செய்பவருக்கு ஒரு சில புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஐஆர்சிடி ஒரு சில புதிய விதிமுறையை அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கான புதிய விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வந்தது. அனைத்து வகையான ரயில்களுக்கும் சரியாக 90 நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும். இது ஆல்ரெடி இருக்குதுங்க. அதாவது நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா 90 நாட்களுக்கு முன்பே தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது, தட்கல் மூலம் கடைசி நேரத்தில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான நேரங்கள் மாற்றப்பட்டு உள்ளது. ஏசி வகுப்புகளுக்கான தட்கல் முன்பதிவு காலை 10 மணிக்கு தொடங்கும். அதே நேரத்தில் ஸ்லீப்பர் வகுப்பு தட்கல் டிக்கெட்டுகளை காலை 11 மணி முதல் முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பயனர் ஐடி ஒரு நாளைக்கு 2 தட்கல் டிக்கெட்டுகளை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பாக டிக்கெட்டை ரத்து செய்தால் 75% பணமும், 24 to 48 மணி நேரத்துக்கு ரத்து செய்தால் 50% பணமும் திரும்ப கிடைக்கும். 24 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் எந்த தொகையும் திரும்ப கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு புதிய ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது ஸ்லீப்பர் கோச்சாக இருக்கட்டும், ஏசி கோச்சாக இருக்கட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த பயணம் செய்ய முடியாது அப்படின்றதையும் ஒரு புதிய ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் தாங்க ரயில்வேல கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸஸ் மறக்காமல் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. முக்கியமாக இந்த ரயில்வே புதிய ரூல்ஸ்லாம் கடைபிடிச்சு அதுக்கேற்ற மாரி நீங்கள் பயணம் மேற்கொள்ள பாருங்கள். முன்கூட்டியே டிக்கெட் புக் பண்ணுங்கள். இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.